நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இங்க பாருங்க, ஏசி ஆன் பண்ண அவ்வளவுதான். ஆ, நம்ம ரெண்டு பேரும் இன்னும் இன்ட்ரோடக்ஷனே பண்ணிக்கலையே. அது என் பேர் ஸ்னேகா. ஆஹா. என் பேரு கார்த்திக். ம், இந்த ரூட்ல தான் நான் படிச்ச காலேஜ் இருக்கு. இந்த ரோட்ல ஜெயின் காலேஜ் தான் இருக்கு. ஆமா, நான் அந்த காலேஜில் தான் படிச்சேன். அட, நானும் அந்த காலேஜ்ல தான் படிச்சேன். அப்படியா? ம், ரெண்டு பேரும் ஒரே காலேஜ்ல படிச்சிருக்கோம், ஆனா நான் உங்களை பார்த்ததே இல்லையே. ஆ, அது என்னன்னா நான் ஃபெயில் ஆயிட்டேன். அதனால வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் காலேஜ் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் நான் ஐம் சாரி. இல்ல இல்ல பரவாயில்ல. சாரி, ஃபோன் வருது. ஹலோ குப்தா சார், நான் இப்போ டிரைவிங்கில் இருக்கேன். கொஞ்ச நேரம் கழிச்சு கால் பண்ணிட்டா? ஓகே சார். ஆஃபீஸில் இருந்து. தேங்க்யூ. ம், உங்கள் வீடு இங்கேருந்து இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்? கொஞ்சம் தாங்க, பக்கத்துல தான் இருக்கு என் வீடு. நேரா போய் ரைட்ல திரும்பணும். அப்படின்னா சரி, நான் கிளம்புறேன். நான் போய் என் வண்டியை எடுக்கணும். ஓ, உங்க வண்டி வரைக்கும் இதுலயே போய்க்கலாம். நான் அங்க இருந்து போயிடுவேன். ஆம், சரி. ம், ரொம்ப தேங்க்ஸ் கார்த்திக். ம். நீங்க எனக்கு பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க. இட்ஸ் ஓகே ஸ்னேஹா. பாய். பாய். இவர் ஏன் என் போன் எடுக்க மாட்டேங்கிறாரு? ஹலோ மேடம், நீங்க எங்க இருக்கீங்க? வீட்ல எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சீக்கிரமா வண்டி எடுத்துட்டு வாங்க, அப்புறம் என்னோட வேலை போயிடும். இது என்னோட மொபைல் இல்லையே. ஸ்னேகாவோட மொபைல் என்னோட மாடல் தானே. மொபைல் ரெண்டும் மாறி போச்சுன்னு நினைக்கிறேன். யார் ஃபோன் பண்றது? ஹலோ ஸ்னேகா, நான் கார்த்திக் பேசுறேன். கார்த்திகா? ஹலோ. சொல்லுங்க. இங்க பாருங்க, உங்க போன் என்கிட்ட இருக்கு. நம்ம ரெண்டு பேர் போனும் தவறுதலா மாறிடுச்சு. அம்மா, ரொம்ப நேரம் ஆயிடுச்சுமா, சீக்கிரமா இறங்குங்கம்மா. அம்மா இறங்குங்கம்மா, நான் வண்டியை உள்ள கொண்டு போகணும். ஹலோ. நான் என்னோட போன் வாங்கிக்க அங்க வீட்டுக்கு வரலாமா? இல்ல. என்னம்மா இல்ல? அது ஒண்ணும் இல்ல. ஹலோ. என்ன இது, பேசும்போதே கட் பண்ணிட்டாங்க. அர்ச்சனா, எல்லாம் ரெடி ஆயிடுச்சாமா? ஆமா, ரெடி ஆயிடுச்சுமா. ம். உனக்கு
நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்றேன். இல்லம்மா, நான் பண்ணிடுறேன். நீங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ம். குமுதாவை கூப்பிட்டுக்கோயேன், அவ உதவி செய்வாள்ல. அம்மா பரவாயில்லம்மா. அ, அ, அம்மா, ம்? தயிரில கொஞ்சம் சக்கரை போடலாமா? அது அவருக்கு பிடிக்குமா? இல்லம்மா, சர்க்கரையெல்லாம் போட்டுறாத. தயிர் வடையில சக்கரை போட்டா அவனுக்கு சுத்தமா பிடிக்காது. ம், ஆனா மறக்காம புளி சட்னி பண்ணிடுமா. ம், சரிம்மா. வேற ஏதாவது பண்ணட்டுமா? சொல்லுங்கம்மா. கார்த்திக் எப்பவுமே பட்டாணி புலாவ் தான் ரொம்ப பிடிக்கும். அப்படியே ஆனியன் ரைத்தாவும் உருளைக்கிழங்கும் பண்ணிடு. பேசாம உருளைக்கிழங்கையும் பன்னீரையும் நானே பண்ணிடுறேன். என் கையால பண்ணி கொடுத்தா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். சரிம்மா, நான் உருளைக்கிழங்கு கட் பண்ணி தரவா? இல்ல, இத நான் பாத்துக்கிறேன். நீ சீக்கிரமா அதை முடிச்சு எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வை. கூலா இருந்ததுன்னா கார்த்திக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கும். ம். கல்யாண பாத்திரம் எடுக்க ஆள் வருவாங்க. மாணிக்கா எல்லா பாத்திரத்தையும் தேய்ச்சி வெளியில வச்சிருக்கிறாரு. போ, அதை எடுத்து கொடுத்துட்டு வா. சரிங்கம்மா. கார்த்திக், வந்துட்டியாப்பா? எங்க போயிருந்த? ஆ, அது சும்மா கார்த்திக், நாளைக்கு மீட்டிங் ஞாபகம் இருக்குல்ல? எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ரெடியா வச்சிரு. கரெக்டா 11 மணிக்கு நம்ம கிளம்பணும். அப்பா, பேப்பர்ஸ் எல்லாம் நீங்க தானே சைன் பண்ணணும். ம். அதனால அது எல்லாத்தையும் நீங்களே பார்த்துக்கோங்க. நான் எப்படியும் அங்கே தேவைப்பட மாட்டேன். கார்த்திக், கார்த்திக், ஒன்றும் இல்லப்பா. சாயங்காலம் உனக்கு டிஃபன் என்ன பண்ணட்டும்? உனக்கு பிடிச்ச டிஃபன் எதுவா இருந்தாலும் சொல்லு, அதை நான் பண்ணி. அம்மா, உங்க இஷ்டத்துக்கு நீங்க எது வேணாலும் பண்ணுங்க. நான் ஈவினிங் வெளியே போறேன். ஆனா கார்த்திக், நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னாச்சு இவனுக்கு? யார்கிட்டயுமே சரியா பேச மாட்டேங்கிறானே. நீங்க வந்துட்டீங்களா கார்த்திக்? ஏன் என்னோட போனை நீங்க எடுக்கவே இல்ல? எத்தனை தடவை உங்களுக்கு போன் பண்ணேன்னு தெரியுமா? அப்படி என்ன முக்கியமான வேலை? நான் என்ன வெறும் வேலைக்காக தான் உங்களுக்கு போன் பண்ணுவேனா? ஏன் கோவமா திடீர்னு கிளம்பி போயிட்டீங்க? அதை பத்தி உனக்கு என்ன கவலை? கவலை இருக்கு, அதான் கேக்குறேன். என்ன கரை? அது காரோடது. காரோடதா? ஆ, ஒரு பொண்ணோட வண்டியில ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என்ன ஆக்சிடென்ட்டா? உங்களுக்கு அடியில எதுவும் படலையே? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அர்ச்சனா. தெரியாதனமா அவளோட ஃபோனும் என்னோட ஃபோனும் மாறி போச்சு. அதனால தான் உன்னோட ஃபோனை எடுக்க முடியல. இது சினிமா டிக்கெட் தானே? ராத்திரி 9 மணிக்கா? ஆனா கார்த்திக், இன்னைக்கு ராத்திரி டின்னருக்கு நான் தயிர் வடை பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிருக்கேனே. ஏற்பாடெல்லாம் கூட பண்ணிட்டேன். இல்ல, ரொம்ப கஷ்டமாச்சே கார்த்திக். எனக்கு தெரியும் அர்ச்சனா, நீ எப்படி வரமாட்டேன்னு.
எனக்கு அஜய் தான் டிக்கெட் கொடுத்தான், அதுவும் கம்பல் பண்ணி கொடுத்தான், அதான் வாங்கிட்டு வந்தேன். உனக்கு வர இஷ்டம் இல்லைன்னா அது உன் இஷ்டம், ஆனா நான் போறேன். என்ன பண்றீங்க? நான் முயற்சியாவது பண்ணி பாக்குறேன். தேங்க்ஸ். நீ அவ்வளோ கஷ்டப்பட தேவையில்லை அர்ச்சனா. எப்படி எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நான் அவங்களோட போய்க்கிறேன். ஆமா, லண்டனுக்கு போன உடனே முதல் வேலையா மகாராணி விக்டோரியாவோட அரண்மனையை பாருங்க. அப்புறம் பிரபலமான பக்கிங்ஹாம் பேலஸ். அங்க நீங்க அப்பாவோட சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும். லண்டன் பூராவும் சுத்தி பார்க்கணும். அப்புறம் இதான் லண்டன் பிரிட்ஜ். இது சினிமால நீங்க நிறைய பாத்திருப்பீங்க, ஆனா இப்ப இதுல நடந்து போயே பார்க்கலாம். அப்புறம் இது அங்க இருக்கிற மிகப்பெரிய நதி தேம்ஸ் ரிவர். அப்படின்னா சூர்யா, இதுல காசு போட்டு வேண்டுதல் நிறைவேற்றிக்கலாமா? அம்மா, ஆசையா இருந்தா பண்ணுங்களேன். ஒரு விஷயம் உனக்கு விசித்திரமா இருக்கலாம், அங்க குளிர்காலத்துல சூரியன் சீக்கிரமா அஸ்தமனம் ஆயிடும். இது தன மாதிரி ஆளுங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயமாச்சே. சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம்ல. அப்பா, ஒரு தடவை நீங்க விசாவுக்காக போக வேண்டியிருக்கும். சரிப்பா. என்னது? என்னங்க என்ன சொன்ன? அம்மா, அங்க உங்களை கேள்விகள் கேட்பாங்க. என்னப்பா இது? என்ன என்ன கேள்வி கேட்பாங்க? என்னால பதிலெல்லாம் சொல்ல முடியாது. அம்மா, நாளைக்கு ஏஜென்ட் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் புரிய வைப்பாங்க. தேவையில்லாம டென்ஷன் ஆகாதீங்க, எல்லாம் அவங்க பாத்துப்பாங்க. சரி, அப்படின்னா சரி. இங்க பாருங்க, அப்புறம் இந்த இடம். அர்ச்சனா, இருங்க, நானும் உதவி செய்றேன். அர்ச்சனா, அண்ணன் நல்லா இருக்காருல்ல? இல்ல, அவரை பார்த்தா ஆபீஸ் டென்ஷன்ல இருக்கிற மாதிரி இருக்கா. இப்ப நான் கீழே போயிருந்தப்போ எதையோ பறி கொடுத்த மாதிரி இருந்தாரு, அதான் கேட்டேன். அவர் ஏதோ டென்ஷன்ல இருக்காரு போல இருக்கு. அர்ச்சனா, அண்ணன் எங்க கிளம்புறாரு? படம் பார்க்க. படம் பார்க்கவா? நீங்க போகலையா? இல்ல, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. அப்புறம் எனக்கும் போற மூடு இல்ல. கார்த்திக், ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறீங்க? நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னல, அது என்னோட போன் இல்லைன்னு. சரி, போன் எடுத்து பேசுங்களேன். ஏதாவது அவசர வேலையா இருக்கலாம்ல. ஹலோ கார்த்திக், கார்த்திக், நான் ஸ்னேகா பேசுறேன். அது சாரி, என்னால அப்ப உங்ககிட்ட சரியா பேச முடியாம போயிடுச்சு. அது அது எங்க டிரைவர் ஷியாம் அங்கிள், அவர் என் பக்கத்துல இருந்தாரு, அதனாலதான். என்னோட மொபைல் உங்ககிட்ட இருக்கு. ஆமா, நான் உங்களுக்கு கால் பண்ணிருந்தேன், ஆனா உங்களால தான் சரியா பேச முடியல. சரி, என் போனை வாங்கிக்க நான் உங்க வீட்டுக்கு வரலாமா? வேண்டாம் வேண்டாம், ப்ளீஸ். ஓகே, அப்போ இங்க பாருங்க, நான் இப்போ ஒரு படம் பார்க்கறதுக்காக நான் கிளம்பிட்டு இருக்கேன். உங்களால அங்க வந்து கொடுக்க முடியுமா? நான் சினி ஸ்டார் தேட்டர் போறேன். இன்னும் ஒரு 1 ஹவர்ல அங்க இருப்பேன். இப்ப வா.
இந்த ராத்திரிலையா? ஆனா அப்புறம் லேட் ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். இங்க பாருங்க, எனக்கு என் ஃபோன் ரொம்ப அர்ஜென்ட்டா தேவைப்படுது. உங்களால அங்க வர முடிஞ்சா ரொம்ப உதவியா இருக்கும். சரிங்க, நாங்க வந்துடுறேன். ஓகே, தேங்க்யூ. சரி. அர்ச்சனா, நான் கிளம்புறேன். அர்ச்சனா, நீங்களும் அண்ணன் கூட போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். இல்ல, கிச்சன்ல அம்மாக்கு கொஞ்சம் உதவி பண்ண வேண்டியிருக்கு, அதான் போல. சரி, அப்புறம் உங்க இஷ்டம். குமுதா, அம்மா. சீக்கிரமா எடுத்துட்டு போ. ஆறி போச்சுன்னா கார்த்திக் சாப்பிடவே மாட்டான். சரிங்கம்மா. அண்ணா சித்தி, அண்ணன் தான் அப்பவே கிளம்பி போயிட்டாரே. என்ன கிளம்பிட்டானா? ராத்திரி வெளியே போறேன்னு அப்பவே உங்ககிட்ட சொன்னாருல்ல. ஆ, சொல்லியிருந்தா. ஆனா சாப்பிட்டு போவான்னு தான் நினைச்சேன். இன்னைக்குன்னு எல்லாமே அவனுக்கு பிடிச்ச டிஃபனா பண்ணிருக்கேன். அர்ச்சனா எங்க? அர்ச்சனா அவங்க ரூம்ல தான் இருக்காங்க. ஆனா அண்ணா தனியா சினிமா பார்க்க போயிருக்காரு. அர்ச்சனாவை ஒரு வார்த்தை கூட கேட்கல போல இருக்கா. அவங்களும் அவர் மேல கோமா இருக்கிற மாதிரி தான் இருக்கா. ம்? அர்ச்சனா, கார்த்திக் கூட நீ போலியாமா? அம்மா சாந்தி, நந்தினி ஃபோன் பண்ணியிருந்தா. ஆஹா. மோகனும் நந்தினியும் சினிமா பார்க்க போறாங்களாம். கார்த்திகோட ஃப்ரெண்ட்ஸுங்களும் வராங்களாமே. என்னம்மா, நீ இன்னும் ரெடி ஆகலையா? நீயும் வரதா நந்தினி சொன்னாளே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கடவுளே கடவுளே, கார்த்திக் சீக்கிரம் வந்துடணும். இந்தாங்க உங்க மொபைல். தேங்க்ஸ். இந்தாங்க உங்க ஃபோன். தேங்க்யூ. ஐம் so sorry. நான் தெரியாதனமா உங்க ஃபோனை. இட்ஸ் ஓகே. ஐம் so sorry. ஒன்னும் ஆகாதுல்ல? அப்போ நான் கிளம்பவா? ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஓகே, தேங்க்ஸ். ஹாய்டா. ஹாய். எல்லாரும் ஃபோன் நம்பர் மாத்திப்பாங்க. இங்க ஒருத்தன் ஃபோனையே மாத்திட்டு நிக்கிறான். இல்லடா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுடா. ஏதோ ஆக்சிடென்ட்டா ஃபோன் மாறி போச்சு. எதுக்கு இங்கே தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? உள்ள போலாம் வாங்க. அது சரி, அண்ணி எங்கடா? அன்னைக்கும் சேர்த்து தான் டிக்கெட் வாங்கி கொடுத்தேன்.